10 நிமிஷத்தில் இந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவி செஞ்சு பாருங்கள். இதுக்கு பச்சையாக தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதனோட நம்ம சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா 3 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ 1.5 பேக்கெட் நான் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி தாளிக்கிறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை சோம்பு தாளிச்சிட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற பச்சை விழுதை இதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு எந்த அளவுக்கு தண்ணியாட்ட வேணுமோ தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புதினா போடுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. அதனால தான் இதில் பச்சை மிளகாவை அரைச்சி ஊற்றிருக்கோம் நம்ம. அதனால் பார்த்து காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு தனி மிளகாய் தூள் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற காளை நெல்லை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புதினா மேலே போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அருமையான கிரேவி ரெடி. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.